யானையோட பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருந்தா கூட அந்த சங்கிலியை உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பலங்கிறது அந்த யானைக்குங்கிறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் அதோட பலங்கிறது அதுக்கு தெரியறதில்ல. ஆனால் அப்படி அதோட பலத்தை உணர்ந்துட்டா பெரும்பாலும் எதிரில் இருக்கக்கூடியவங்களால அந்த பலத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னும் கும்பராசிக்காரங்க அளவு கடந்த பொறுமை நிதானம் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் உங்கள் பொறுமையை சோதிச்சு பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. எதுவுமே கவனிக்காமலாம் இல்லை. நேரங்காலம் வரட்டும் ரொம்பவே பொறுத்து போறீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே சனியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசி அதிபதியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே கடந்த சில காலமாகவே உங்களுக்கு நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துருக்குங்க. கவலைப்படாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க. ஆனால் பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பணங்கிறது செலவாகக்கூடிய அமைப்பு. கையில் வாங்கின பணம் பையில் போட்ட பாடு இல்லைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும். கடுமையான உழைப்பு கொடுத்து வருமான உறுப்புக்கு கொண்டு வந்தாலுமே அதுக்கு பின்னாடியே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே 1008 செலவுங்கிறது வாசப்படியில் வந்து நின்று இருக்கும். அதே மாதிரி இந்த சொந்த பந்த வகையிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய மனசுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது நீங்கள் வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பாலும் அது உங்களுக்கு கோபமாக வெளிப்பட்டிருக்கும். சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுடுவீங்க, வார்த்தையால் நீங்கள் கொஞ்சம் பேசுடுவீங்க. கொஞ்சம் அது உங்களுக்கு இன்னுமே பாதிப்பு கொடுத்துருக்கும். உங்கள் மனசு இருக்கக்கூடிய ஒரே ஏக்கம் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிறது மட்டும்தான். நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது ஒரு மனசில் இருக்கிறது என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம். நிறைய சலிச்சு போய் உட்காந்துருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதுவுமே இந்த இள வயசுக்காரங்களிருந்து தொடங்கி இந்த 31-40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடியவங்க அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் தாங்கிக்கலாம். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க உங்கள் வாழ்க்கை துணை வழியில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது கொஞ்சம் மன ரீதியான போராட்டத்தை கொடுத்துருக்கோம். அமைதி இழந்து நின்று இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறது அமைதி தான். அந்த அமைதி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சில முக்கியமான வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். அந்த வகையில் இந்த காலகட்டம் கும்பராசி அன்றர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது நல்லது. காவல் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன், ஐயப்பன், இந்த அர்த்தநாரீஸ்வரன் மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு காவல் தெய்வம் தான். முடிஞ்சால் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். உங்களால் எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாமே ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய யோகங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா மனசில் உங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படக்கூடியது அமைதி மட்டும்தான். ஒரு பயத்தோடையே பதட்டத்தோடையே எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாத கற்பனையோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை தவிர்க்கிறது நல்லது. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. மனசுல அமைதி இருந்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு சாத்தியம்தான். அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதால எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கிறதால அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு ஏன் செய்யணும்னா இந்த நேரம் குலதெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. மறக்காம உங்க குலதெய்வத்தை நீங்க கண்ணார தரிசிக்கணும் செய்ய பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றர்கள் உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில அவிட்டம் 3ஆம் பாதத்துல இருந்து சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கும்பராசிக்குரிய நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப கடந்த சில காலமா ஜென்ம ராசியில சனி பகவான் இருந்திருப்பார். படாத பாடுங்க. பெரும்பாலும் என்னதான் ராசி அதிபதி உங்களுக்கு இந்த நேரம் பல சங்கடத்தை கொடுத்தாலும் இறுதியில் அவர் தான் உங்களை காப்பாற்ற போறாருன்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி விட்டுட்டு தான் போவார்.
பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அதனால் சிக்கனமாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்காமல் இருந்துட்டாலும் இந்த காலகட்டத்தை சமாளிச்சிடலாம். வட்டியை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லைங்க. வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறது வேண்டாம். ஏன்னா எத்தனையோ நல்ல குடும்பம் கடனால் அழிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்களையும் நீங்கள் கண்ணால் பார்த்தது உண்டு. அதுவுமே இந்த நேரத்தில் இந்த சொந்த பந்த வகையில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கிடாதீங்க, கடன் கொடுத்துடாதீங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். மிக மிக கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பெண் எடுத்த இடத்துல பெண் கொடுத்த இடத்துல எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் இந்த நேரம் காசு பணம் வாங்கிட்டு படாத படக்கூடியவங்க இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் இந்த சொந்த பந்த வகையில் கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்கள். அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மன நிம்மதி தான் உங்களுக்கு இல்லை. அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தேவையில்லாத வாக்குவாதம், ஒற்றுமை குறையுது. இல்லைன்னா உடலில் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பம் நல்லபடியாக நடந்தால் கூட உடம்புல தொந்தரவு கொடுக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறுது. இந்த கற்பனையான பயத்தை, இந்த சந்தேகத்தை மனசை விட்டு நீக்கினால இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. உங்களுக்கு உடல்நலத்தை பாதிப்பு ஏற்படுத்திடும். மன அழுத்தம் தொடர்ந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது நல்லது. அடிக்கடி உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. மனசில் குழப்பம் இருக்கிறதால சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துருவீங்க. முன்கோபங்கிறது கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். முகத்தை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் மற்றவங்ககிட்ட காட்டிடுவீங்க, கடுகடுன்னு காட்டிடுவீங்க. அதனால் கொஞ்சம் இந்த அனுபவத்தை மாற்ற பாருங்கள். மனசு பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கறது நல்லது. வேலைன்னு வர்றப்ப சனி பகவானுடைய அமைப்பு ராகுவோட ஜென்ம ராசியில் இருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பல பிரச்சனை காத்திருக்கும். நல்ல விதமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி, வேலையில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதனால் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருக்கிறது நல்லது. வேலையில் கவனம் கொடுக்கறது நல்லது. தேவையில்லாத சக ஊழியர்கிட்ட பேச்சை வளர்த்த பார்க்காதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அவங்க குடும்ப விவகாரத்தில் நீங்கள் பகிர்ந்துக்கிறது வேண்டாம், தலையிடுறது வேண்டாம். அதை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும். அதனால் வேலையை வெறுப்பு ஏற்படுத்திக்க வேண்டாம். வேலையில் தொடர்ந்து கவனம் கொடுக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை மாற்றத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். புதுசாக முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் இந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இந்த நேரத்தில் குழப்பத்தில் இருக்கிறதால கொஞ்சம் மன ரீதியான போராட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் வேலை மாற்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த நேரம் இப்போதைக்கு யோசிக்கிறது வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வெறுப்பை காட்ட வேண்டாம். நல்ல விதமாக 4 வார்த்தை நீங்களுமே அந்த ஆறுதல் தான் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுமே அந்த ஆறுதல் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் 2 பேருமே எதிர்காலத்துக்கான நல்ல முடிவை யோசிக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்து பேசிக்கிட்டாலே சிறப்பாக இருக்குது. ஆனால் அதுக்காக நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை பற்றி பேசி இன்னும் கொஞ்சம் சண்டை வளர்க்க பார்க்காதீங்க. கொஞ்சம் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய 2ஆம் பகுதி நடக்கக்கூடிய நேரம், ஏழரை 2ஆம் பகுதி. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஜென்ம சனி தோஷங்கிறது கொஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு தான். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் சாதாரணமாக முடியாது. அதிகப்படியான அலைச்சலை கொடுக்கும். போதாக்குறைக்கு ராகு இந்த நேரம் சேர்ந்துருக்கிறாரு. பல கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இது முன்னாடி கொடுத்துருக்கும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். நியாயம் இல்லாமல் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குங்க. அதை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிற மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. அதுவும் ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நிதி பிரச்சனைங்கிறது இல்லை. கடன் வாங்காமல் இருந்துட்டாலே இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விதமான ஏமாற்றம் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. எதிர்பார்த்து நின்று காலம் போனது தான் மிச்சம் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் மனதளவில் உடஞ்சி போயிடாதீங்க. சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சில் நிதானம் வேணுங்க. செய்கிற செயலில் நிதானம் வேணுங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. மற்ற கட்சிக்காரங்களை பற்றி தரக்குறைவாக பேசுறது வேண்டாம். ஏன்னா கிரக அமைப்பு பேச்சால் பாதிப்பு, உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம். அதனால அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான அமைப்புங்க. கொஞ்சம் விளையாட்டு புத்தி வேண்டாம். படிப்பில் கவனம் கொடுக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இந்த இரவு நேரத்தில் வேலை செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். விஷச்சந்துகளுடைய பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும். அண்டை நிலத்துக்காரங்க, பக்கத்து நிலத்துக்காரங்களோட இந்த வாக்குவாதம் கொஞ்சம் பகை உணர்ச்சி இருக்குங்க.
அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிரச்சனையே பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க, ஆனாலுமே கொஞ்சம் பண வருமானங்கிறது தங்காது. நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, குடும்ப கவலை ஒரு பக்கம், குழந்தைகள் மேலே கவலை ஒரு பக்கம். கொஞ்சம் மன நிம்மதியாக வச்சுருக்க பாருங்கள். உங்கள் உடல் நலத்தில் முதல்ல நீங்கள் கவனம் கொடுக்கறது நல்லது. இரவு பகல் பார்க்காம எந்த நேரமும் இந்த நேரம் பயத்தோடய இருக்கிறீங்க. அதை தவிர்த்துக்கிட்டாலே சிறப்பாக இருக்குதுங்க. கற்பனையான கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாக அமையும். மனதைரியம் உன்னே போதும். சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி, அதனால் கண்டிப்பாக நல்லது செய்வார். அதே மாதிரி மனம் மாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் வரணாமல் இருந்து சிரமமாக இருக்கு.